அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். வாழ்க்கை என்கின்ற ஆற்றை அல்லது கடலை கடப்பதற்கு ஆண் அல்லது பெண் என்கின்ற படகோ கப்பலோ அவசியம் தேவை. ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். அதனால தான் திருமணம் என்கின்ற ஒரு பந்தத்திலே இவர்களை இணைக்கிறார்கள். அனைத்து சொந்த பந்தங்களும் சுற்றார் சூழ உறவினர்கள் கூட இவர்களுக்கு அந்த வைபவம் நடைபெறுகிறது. ஆக காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு என்பது துலாம் ராசி. அங்கு சூரியன் நீசம் அடைகிறார். அதே காலபுருஷனுக்கு முதல் வீட்டில் சூரியன் உச்சம் அடைகிறார். அதே காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ஒரு தன்மை. ஆக ஆண் என்கின்ற கிரகத்துக்கு நம்மை சூரியனாகவும், பெண் என்கிற மனைவி என்கிற ஸ்தானத்துக்கு சுக்கிரனாகவும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சுக்கிரனுடைய பலம் அந்த சூரியனுக்கு அவசியம் தேவை அப்படிங்கிறதா அதுல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆக பெண்ணிடத்தில் ஒரு சில விஷயங்களில், எல்லா விஷயத்துக்கும் நம்ம அடங்கி போக சொல்லலை, ஒரு சில விஷயங்கள்ல அடங்கி போகும்போது இல்லறம் நல்லறமாக இருக்கும் என்பது எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. அதைத்தான் ஒரு கவிஞன் சொல்லும்போது சொல்லுவார், கண்ணாகிய புலனுக்கு தோன்றும் அமைதியே பெண்மை என்று சொல்வார். அமைதியின் உருவமே பெண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்ப இந்த பெண்மைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதனாலதான் ஓடக்கூடிய நதிகளுக்கெல்லாம் பெண்களுடைய பெயரையே வைத்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு நதி ஆண் பேர்ல ஓடுதா? இல்லை, எல்லாமே பெண் பேர்ல ஓடக்கூடிய ஒரு அமைப்பு. பெண்ணுக்கு பொறுமை அதிகம். அதனாலதான் பூமாதேவி என்று அழைக்கப்படுகிறது. அதே போல இந்த அந்த பெண்மையை ஆளுமை செய்வதற்கு அல்லது வழி நடத்துவதற்கு ஆண்மை தேவைப்படுகிறது. ஏன்னா அவங்க வலிமை குறைந்தவர்கள், உடல் அளவில், மனதளவில் கிடையாது. ஆக உடல் அளவில் பலம் குறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களை வழி நடத்துவதற்கு அல்லது அந்த குடும்பம் என்கின்ற படகை ஓட்டிச் செல்வதற்கு ஒரு ஓட்டுநராகவே கணவன் என்கிற நபர் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது. ஆக இந்த கணவன் மனைவி உறவு என்பது அவ்வளவு நெருக்கமான ஒரு உறவு. அதுக்காக தான் இதை இந்த அளவுக்கு பதிவு பண்றோம். அப்ப அந்த களத்திர பாவம் அப்படிங்கிறது வெறும் 7ஆம் பாவத்தை வைத்து மட்டும் முடிவு செய்வது கிடையாது. 2ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை வைத்தும் முடிவு செய்யப்படுகிறது. அதிலே 3ஆம் பாவம் அப்படிங்கிற காமத்திரிகோணத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது 4ஆம் பாவத்தில். ஆக இந்த 2, 3, 4 பாவங்கள் வேலை செய்தாதான் 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்ப புத்திர பாக்கியம் கிடைச்ச பிறகு 6ஆம் பாவம் என்கிற தொழில் ஸ்தானத்தை அந்த ஆண்மகன் ஈட்டக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கிறார். அப்படி வரும்போதுதான் இந்த 7ங்கிறது திருப்தி என்கிற ஒரு நிலையை கொடுக்கும். ஆக இந்த 3, 7, 11ங்கிற திரிகோணம் அங்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு பாவத்தோடு தொடர்புடையது என்கிறத இங்க சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆக ஒன்றுக்கொன்று ஒரு தொடர்பு, சங்கிலி தொடர்பு இல்லாமல் ஒரு செயலை செய்ய இயலாது என்பது நிதர்சனமான உண்மை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது போல ஜோதிட ரீதியான கேள்விகள், சந்தேகங்கள், விளக்கங்கள் இருக்கு, தொடர்பு கொண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குருவாழ்க, குருவே துணை.